ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தர்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நம்மளது முற்றுமுழுதாக இந்த டியூட்டோரியல் கலெக்ஷன் ஃபுல் ICTT லெவல் 4 அது. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ICTT லெவல் 4 டோட்டலி 11 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த 11 மாடியூல்ஸுமே என்னென்ன போன கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், மாடியூல் 1 மெயின்டைன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இந்த மெயின்டைன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது டாஸ்க் என்னென்னு சொன்னோம்னா, ஸ்டார்ட் அப் டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அடிப்படையில் இந்த டாஸ்க் சொல்லப்படுது. இது முற்றுமுழுதாகவே ஸ்டார்ட் அப் டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர்லே விளங்குது. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆஃப் பண்ணும் வரைக்கும் ஏற்படுற அனைத்து விதமான வேலைகளையுமே நம்ம ஸ்டார்ட் அப் டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ன்ற அந்த டாஸ்க்கு கீழே அடக்கியிருக்கோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண முதல் நம்மளுக்கு தெரியணும் அதில் கேபிள்ஸ்கள், அதாவது பவர் கேபிள், USB கேபிள், BGA கேபிள், மவுஸ், கீபோர்டு, இப்படியான எல்லா கேபிள்ஸ்களும் ஒழுங்கான முறையில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கா. இல்லாட்டி சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு தெரியும், ஃபர்ம்வேர் சம்மந்தமான சில சிக்னல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் கேபிள்ஸ் எல்லாம் ஒழுங்கான முறையில் போடப்பட்டிருக்கா. ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் ஒழுங்கான முறையில் கனெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கா. எல்லாம் பார்த்த முடிய நம்ம அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொன்னால், பவர், அதாவது கம்ப்யூட்டரில் எல்லா கேபிள்ஸ்களும் ஒழுங்கான முறையில் கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தேன்னு சொன்னால், நம்ம பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னால், அதுக்கு பிறகு தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு பவர், அதாவது மெயின் பவர் நம்ம போடணும். அந்த மெயின் பவரை போட்ட முடிய கட்டாயம் கம்ப்யூட்டரில் UPS கட்டாயம் இருக்கணும். UPS இருந்தால் தான் கம்ப்யூட்டரில் அந்த பவரை ஒரு குறிப்பிடப்பட்ட அளவுள்ள அடிப்படையில் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சடன்லியாக கரண்ட் போனாலும் கூட அவர் என்ன செய்வார், அவர் வெட்டியில் சார்ஜ் வச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன செய்யலாம்டா, நம்ம கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஒழுங்கான முறையில் ஷட் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். இல்லாட்டி UPS இல்லாட்டி கரண்ட் போகிற டைம் எல்லாம் PC ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்போ சில சிஸ்டம் எரர்களை வரலாம். அப்போ கட்டாயம் UPS யூஸ் பண்ணணும். அப்போ UPS மெயின் பவர் ஆன் பண்ணின பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்னா, UPS ஆன் பண்ணி அதுக்கு பிறகு UPSல இருந்து தான் நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் பவரை கொடுத்துருப்போம். அதுக்கு பிறகு நம்மளோட கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு கம்ப்யூட்டரில் ரீஸ்டார்ட், லாக் ஆஃப், ஸ்லீப், ஷட் டவுன், இந்த அடிப்படையில் ஒரு கம்ப்யூட்டரை திரும்ப ஒரு கம்ப்யூட்டரை ஸ்லீப் மோட்டில் போகிற, அதாவது கம்ப்யூட்டரை இயங்காத அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகாது. சடன்லி அந்த கம்ப்யூட்டரை அந்த பவர் வேலை செய்கிற அடிப்படையில் நம்ம நிறுத்தி வைக்கிற, மற்ற கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுற, ஆஃப் பண்ணுற, லாக் ஆஃப் பண்ணுற, ஸ்விட்ச் யூஸர் ஆஃப் பண்ணுற, ரீஸ்டார்ட் பண்ணுற, கம்ப்யூட்டரை என்ன செய்கிற, திரும்ப ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணி வராமல் திரும்ப அந்த கம்ப்யூட்டரில் இது மாற்றங்கள் செய்திருப்பேன். அந்த ரீஸ்டார்ட் ஒரு கம்ப்யூட்டரை அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணுற அடிப்படையில் ஒரு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.